இதேவேளை எமது சகோதர தொலைக்காட்சி சேவையான MTVயில் ஒளிபரப்பாகும் ஃபேஸ் தி நேஷன் நிகழ்ச்சியிலும் இதுகுறித்து கலந்துரையாடப்பட்டது. அரசியலமைப்பை திருத்தியுள்ளதாக எனது இடது பக்கத்தில் இருப்பவர் கூறுகின்றார். ஆனால் அரசு தலைவர் என்ற வகையில் ஜனாதிபதி மற்றும் அமைச்சரவையின் தலைவரான பிரதமர் முழு அளவில் இதற்கு இணக்கம் தெரிவிக்கவில்லை. முரணான கருத்துக்களே காணப்படுகின்றன. ஏன் இந்த விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன? ஆணைக்குழுக்களை ஸ்தாபிக்கின்றனர் என்பதை அறிய முடியும். அது இடம்பெற வேண்டும் என நான் கருதுகின்றேன். ஏனென்றால் தன்னிச்சையான அதிகாரங்களை கொண்ட ஒரு நிறுவனம் அது கைமாறுகின்றது. எவன்கார்ட் சம்பவத்தை எடுத்துக்கொண்டால் இது கடந்த காலங்களில் பல கோணங்களில் இடம்பெற்ற கொடுக்கல் வாங்கல்கள். தற்போதைய அரசாங்கம் மற்றும் ஜனாதிபதி ஊழலுக்கு எந்தவிதமான மன்னிப்பும் வழங்காது செயற்படுகின்ற கொள்கையில் உள்ளார். எவன்கார்ட் சம்பவத்தில் சட்டப்பூர்வமாக இடம்பெற்ற வர்த்தக நடவடிக்கையில் மோசடிகள் இடம்பெற்றிருக்கின்றன. தற்போதும் இடம்பெறலாம் என்பதே எனது தர்க்கமாகும். கடந்த அரசாங்கத்தின் முக்கியஸ்தர்கள் ஸ்தாபித்த சில விடயங்களை நாங்கள் அனுமதிப்பதில்லை. கடந்த அரசாங்கத்தின் குப்பையை சுமக்கும் செயற்பாடாகவே இது காணப்படுகின்றது. இவ்வாறான விடயங்கள் குறித்து நாம் அவதானத்துடன் இருக்க வேண்டும். இவற்றை மறைத்து விடுவதே எனது தனிப்பட்ட விருப்பமாகும். அவ்வாறான அதிகாரம் காணப்பட்டால் நான் உடனடியாக செய்வேன். நீங்கள் மக்களை கருத்தில் கொண்டு இந்த பிரச்சனையை வெளியில் கொண்டு வந்த ஊடக நிறுவனம் அது பாராட்டப்பட வேண்டிய விடயமாகும். ஏனெனில் வேறு எந்தவொரு ஊடக நிறுவனமும் இது குறித்து பேசவில்லை. இதனை முன்னோக்கி கொண்டு செல்ல வேண்டும். விசாரணைகளை நடத்தி குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்க வேண்டும். எந்தவிதமான மன்னிப்பும் வழங்கப்படக்கூடாது.